ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இளநீ பாயசம் செய்ய போகிறோம். அதுக்காக 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்குறோம். அந்த பாலை தண்ணி சேர்க்காமல் திக்காக சேர்த்து காய்க்க போகிறோம். பால் இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. பால் நல்லா கொதித்து சுண்ட வரணும். பாலை கிளறணும், ஏன்னா அடி பிடிச்சிரும். இப்போ நல்லா சுண்டி வருது பாருங்கள். அந்த பாத்திரத்தில் பார்த்தாலே தெரியுது பால் எப்படி சுண்டி வருது. இந்த சைடெல்லாம் ஸ்பூன்லலாம் நல்லா கட்டி ஆயாச்சு. இப்போ 4 ஸ்பூனு சுகர் சேர்க்குறோம். இந்த 4 ஸ்பூன் தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல சுகர் சேர்க்குறது ஆப்ஷனல் தான். இந்த நல்ல பால் இப்போ சுண்டியாச்சு. இப்போ இதில் சேர்க்குறதுக்கு 1 ஸ்பூன் சுகரில் 2 ஏலக்காய் போட்டு பொடிச்சு அதில் சேர்க்குறேன். ஏலக்காய் கம்மியாக போட்டால் போதும் இந்த பாயசத்துக்கு. இப்போது இந்த பாயசத்துக்கு நம்ம தேவைக்கு இந்த இளநீ தண்ணி எடுக்கிறோம். இளநீ தண்ணி எடுத்துட்டு அந்த வழுக்கு எடுக்க வேண்டியதான். தண்ணியை இப்போ நம்ம ஒரு கிளாஸில் ஊற்றி ரெடி பண்ணி வைக்கிறோம். வழுக்கு எடுத்து அதில் பாதியை நம்ம குறையேன்னு அரைச்சி எடுக்கணும். குறையேன்னு அரைச்சி எடுக்கிறதுக்கு அதுலேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இளநில பாதி எடுத்து ஊற்றிக்கணும். நான் 1/2 கிளாஸு ஊற்றியிருக்கேன். அதில் அந்த வழுக்கை போட்டு 2 அடி அடித்து எடுத்துட்டோன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் குறையேன்னு வந்துடும். அதுக்கப்புறம் பாயசத்தில் சேர்க்குறதுக்கு அந்த அண்டிப்பருப்பை நல்ல நெய்யில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ எடுத்து வச்சுருக்கிற அந்த பாலில் நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோன்னு பார்க்குறோம். நான் 1 மூடி தேங்காயில் நல்ல ஃபர்ஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த தேங்காய் பாலை இதில் சேர்க்குறேன். அந்த தேங்காய் பாலை சேர்த்துட்டு அதில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த வழுக்கு இருந்துச்சு இல்லையா, அதை சேர்த்துருக்கேன். அப்புறம் இளநீ நமக்கு தேவைக்கேற்ப இளநீ தண்ணி சேர்த்துக்கலாம். துண்டு துண்டாக வெட்டி வச்சுருந்த அந்த சின்னதாக நறுக்கி வச்சுருந்த இளநியும் அதில் சேர்த்தாச்சு. இப்போ பொடிச்சு வச்சுருந்த வறுத்து வச்சுருந்த அண்டிப்பருப்பை அதில் சேர்த்துருக்குறோம். இப்போ பாயசம் நமக்கு ஒரு நல்ல கன்சிஸ்டன்சியில் கிடச்சிருக்கு. இப்போ அதை பவுலில் மாற்றிட்டு கார்னிஷ் பண்ணுறோம். இதுக்கு நான் அந்த கேஷ்யூ நட் தான் எடுத்துருக்குறேன். உங்கள்கிட்ட பதாம் இருந்துச்சுன்னா பதாம் கூட போட்டிருக்கலாம். இப்போ எம்மியான அட்டகாசமான ஒரு இளநீ பாயசம் ரெடி ஆயிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் இளநீ பாயசம் செய்து பார்த்து பாயசம் எப்படி இருந்துன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சொந்தம் தொடர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.